அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் பாவக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 8 தக்காளி பொடி பொடியாக நறுக்கிட்டு, வெங்காயம் 2, பூண்டு 4 பல், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பாவக்காய்ங்க. கடாயி அடுப்பில் வச்சுட்டு போதுமான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு, நம்ம இதில் பாவக்காய் வந்து சும்மா ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். பாவக்காய் சூடான எண்ணெயில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அது கூட உப்பு கொஞ்சம், அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஏன்னா அது இப்படி எடுத்து வதக்கினோம்னா கசப்புத்தன்மை தெரியாது. அதனால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் போதுமான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெயை சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிய வச்சுட்டு, நம்ம வெங்காயம் அப்புறம் பூண்டு கருவேப்பிலை வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 7-8 தக்காளி போட்டிருக்கறனால கசப்பு தன்மையே தெரியாது. தாராளமாக சப்பாத்திக்கு, தோசைக்கு, சுட சுட சாதத்துக்கு சாப்பிட்லாம். இது அல்டிமேட்டாக இருக்கும். கசப்பே தெரியாது. குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு, சாம்பார் தூள் இல்லாட்டி குழம்பு மிளகாத்தூளும் போட்டு நம்ம அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் பாவக்காயும் போட்டு நம்ம கொத்தமல்லி தழையும் போட்டு இறக்குனா சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்பு தன்மையே தெரியாது. இன்ஷால்லா வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹீனாவின் பயணங்கள் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.